ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வந்துட்டு மங்கஃப்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஏரியா இருக்குது. மங்கஃப் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய நிறைய வீடியோலெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பீச் வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். பட் வந்து இது ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு லேபர் கேம்ப் இருந்திருக்கு. லேபர் கேம்ப். ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்துட்டு இந்த இன்சிடெண்ட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு தீ பிடிச்சிருக்கு. பேஸ்மெண்ட்டில் தீ பிடிச்சிட்டு அந்த தீ வந்துட்டு அந்த பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்க அந்த 12 15 சிலிண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஏர்லி மார்னிங்னால் எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. எல்லாம் தூங்கியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து இது பிளாஸ்ட் ஆகிட்டு பில்டிங் மொத்தமாகவே ஃபயர் ஆகிருக்கு. இங்கே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிக பேர் வந்து இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் இந்த பில்டிங் வந்துட்டு ஒரு இந்தியனோட மேனேஜ்மெண்ட்டு கீழே தான் வருது. அவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்கல்ல, லீஸுக்கு எடுத்துகிட்டு விட்ட மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பில்டிங்கில் வந்து எல்லாமே வந்துட்டு இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, NBTCன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அதுக்கு சேர்ந்த ஸ்டாஃப் தான் இங்கே வந்துட்டு இந்த லேபர் கேம்பில் இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 190 people இருந்தாங்க போல் அந்த பில்டிங்கில். ஸோ ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 40+ people வந்து இறந்துட்டாங்க. அதில் வந்து நம்ம இந்தியாவில் சேர்ந்தவங்களே வந்துட்டு இந்த அதிகம் பேருன்னு சொல்கிறாங்க. அது அக்கௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரியல. அதில் வந்து கேரளாக்காரங்க இருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க, கர்நாடகாக்காரங்க இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஒரு சோகமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் ஃபார் த ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு குவைத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது ஃபஸ்ட் டைம். ஃபயர் ஆக்சிடென்டெல்லாம் ஆயிருக்கு, இமீடியட்டாக வந்துட்டு எல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இறந்துருக்கிறது வந்துட்டு இந்த புகை வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனதுனால வந்துட்டு உள்ளே வந்து அவங்களுக்கு மூச்சு முட்டி இருக்குது. அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி ஆகிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. சில பேர் வந்து இந்த ஃபயர் ஆகிட்டுருக்கு, புகை வர்றது பார்த்துட்டு பில்டிங் மேலேருந்து குதிச்சுட்டு ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க. சில பேருக்கு வந்து இந்த கை காலெல்லாம் உடஞ்சிருக்கு. அதுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு இந்த ஃபயர் ஃபோர்ஸ் எல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு என்னது பிரச்சனை ஆகிறத வந்து தடுத்துருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற வந்துட்டு பர்வானியா, ஜாபர் ஹாஸ்பிட்டல், அல்லதான் ஹாஸ்பிட்டல், அல்லாமரி, இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் இந்தியன் எம்பசி கூட வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் வேலை பார்த்துட்ருக்கு. ப்ளஸ் இங்கே குவைத் அஃபிஷியல்ஸும் வந்து நல்லா சப்போர்ட்டாக தான் வேலை பார்த்துட்ருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை பண்ணுறதுக்காண்டி வந்துட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி போகும்போது ஒன்றும் இல்லாமல் போகிறதா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஆனாலும் வந்துட்டு இருக்குது, எனக்கு வந்து மனசு கேட்கலை. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இந்த வெளிநாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நடந்திருக்கவே கூடாது, யாருக்கும் இந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் வந்துட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து இந்த தீ விபத்தில் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு நல்ல ஒரு மனதைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாரோட ஆத்மத்துக்கும் வந்துட்டு ஒரு நல்ல சாந்தி கிடைக்கட்டும். அதுதான் வந்து என்னோடய ப்ரேயர்ஸ். எல்லோரும் வந்துட்டு இந்த ஒரு நல்ல உள்ளங்காண்டிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கடவுள் எல்லாருக்கும் நல்லதே வர வைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்க. இனி இந்த மாதிரி தீ விபத்துகள் வரக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுதான் வந்து என்னோடய சார்பில் வந்துட்டு நான் ஒரு அவங்களுக்காண்டி டெடிகேட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.